ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.2ஓட இன்ட்ரடக்ஷன் பேசிக் வீடியோ பார்க்கலாம். பாருங்கள், இதில் டைப்ஸ் ஆஃப் செட் பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். எம்டி செட் ஆர் நல் செட். ஓகே, எ செட் கண்டெய்னிங் நோ எலமெண்ட்ஸ். எம்சி செட்னா என்ன அர்த்தம்? செட்டில் எலமெண்ட்டே இருக்கக்கூடாது. செட்டில் என்ன இருக்கக்கூடாது? எலமெண்ட்டே இருக்கக்கூடாது. ஸோ அப்படி இருந்தால் அதுக்கு பேர் வந்து எம்டி செட் ஆர் நல் செட் ஆர் வாய்டு செட். இட் இஸ் டினோட்டட் பை எப்படி டினோட் பண்ணுறாங்க? இது மாதிரி எழுதிக்கலாம். ஓகே, பை செட் ஆர் எம்டி செட். ஒரு வித்தின் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ள எந்த எலமெண்ட்டுமே இருக்கக்கூடாது. அதான் இது எம்டி செட். எக்ஸாம்பிள் பார்க்கலாமா? செட் ஏல எலமெண்ட் எக்ஸ் எடுக்கணும். அந்த எக்ஸ் என்னவா இருக்கும்? ஆட் இண்டீஜர். ஓகே, இண்டீஜர் நம்பர் இருக்கும். இண்டீஜர் நம்பர்னா என்னது? ஆல் நெகட்டிவ் நம்பர், 0 அண்ட் ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் -3, -2, -1, 0, 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஓகே, இதில் ஆட் இண்டீஜர்ஸ் கேட்காங்க. ஆட் இண்டீஜர்ஸ்னால் பாருங்கள், இதெல்லாம் ஆட் இண்டீஜர்ஸ் அண்ட் டிவிசிபிள் பை 2. இந்த நம்பர்லாம் 2ஆல் டிவைட் பண்ணுமா? பண்ணவே பண்ணாது. அப்போ இதுக்கு ஆன்சர் என்ன? எதுவுமே ஆன்சர் இல்லை, எந்த நம்பரும் வராது. ஸோ என்னென்னு எழுதிக்கலாம்? செட் ஏ ஈக்குவல் டு எம்டி. வித்தின் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே செட்டுக்குள்ளே எலமெண்ட்டே இல்லை. ஸோ இதான் என்னது? எம்டி செட்டோட எலமெண்ட். ஆர் இந்த மாதிரியே ரெப்ரசென்ட் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் ஆல் இண்டீஜர்ஸ் பிட்வீன் 1 and 2. 1க்கும் 2க்கும் இடையில இண்டீஜர் நம்பர் ஏதாவது இருக்கா? இண்டீஜர்னா ஆல் நெகட்டிவ் நம்பர், 0 ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஸோ 1 and 2க்கு இடையில இண்டீஜர் நம்பரே இல்லை. ஸோ இதுவும் என்ன தான்? எம்டி செட்டு தான். ஸோ எம்டி செட்டுங்கிறத நம்ம எக்ஸாம்பிளாக இப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் சென்டென்ஸ் ஃபார்மெட்டில். ஓகே, இங்கே ஒரு திங்கிங் கார்னர் இருக்குது, அதுவும் பார்த்தலாம். ஆர் த செட்ஸ் 0. செட்டுக்குள்ளே என்ன இருக்குது? எலமெண்ட் 0 அண்டு செட்டுக்குள்ளே எம்டி. தீஸ் ஆர் எம்டி செட்ஸ். ஸோ 2 செட் கொடுத்துருக்காங்க. அந்த 2 செட்லேயும் எலமெண்ட் இருக்குது. இது எம்டி செட்டான்னு கேட்குறாங்க. ஒரு செட்டுக்குள்ளே எலமெண்ட்டே இல்லைனா தான் அது எம்டி செட். ஸோ ஒரு செட்டில் பாருங்கள், எலமெண்ட் 0 இருக்குது. இந்த செட்டில் எலமெண்ட் எம்டி. எம்டியும் என்னது? ஒரு எலமெண்ட் தான். ஓகே, 2 எலமெண்ட் இருக்குது. 2 செட்லேயும் ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால இது என்னது? எம்டி செட் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அன் எம்டி செட். ஸோ ஓகே, நாட் அன் எம்டி செட். எம்டி செட்டான்னு கேட்குறாங்க. இது எம்டி செட் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட்டு டைப் பாருங்கள், சிங்கிள் டென்ஸ். எம்டி செட்டாக இருந்ததுன்னா செட்டில் எலமெண்ட்டே இருக்கக்கூடாது. இங்கே சிங்கிள் டென்ஸ் செட். செட் விச் ஹேஸ் ஒன்லி 1 எலமெண்ட். செட்டில் எத்தனை எலமெண்ட் இருக்கணும்? ஒரே ஒரு எலமெண்ட் இருந்ததுன்னா அது சிங்கிள் டென்ஸ் செட். எக்ஸாம்பிள் பாருங்கள், 3க்கும் 5க்கும் இடையில என்ன நேச்சுரல் நம்பர் இருக்குது? எக்ஸ் என்னது? 3 and 5 நம்பர். 3க்கும் 5க்கும் இன்பிட்வீன். ஏன்னா நான் 3யும் 5யும் சேர்க்கலை. இங்கே ஸ்ட்ரிக்ட்லி லெஸ் தென் இருக்குது, அப்போ சேர்க்கக்கூடாது. 3 and 5க்கு இன்பிட்வீன் நம்பர் நேச்சுரல் நம்பர் 4. 4ங்கிறது ஒரே ஒரு நம்பர். ஸோ ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. ஸோ இது என்னது? A = 4. ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கிறதுனால இது என்னது? சிங்கிள்டன் எலமெண்ட். நீங்கள் இது ஒரு லைன் எழுதினாலே போதும். இதுக்கு மீனிங் இதுதான். ஓகே, இந்த மாதிரி எழுதினாலும் அது என்னது? சிங்கிள்டன் எலமெண்ட். நீங்கள் இது உங்களுக்கு புரியலைன்னா இப்படி கூட எழுதலாம். சிங்கிள்டன் செட்டுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா செட் A = ஏதாவது ஒரு நம்பர் போட்டு கூட எழுதலாம். த செட் ஆஃப் ஆல் ஈவன் ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர் என்ன? 2, 3, 5, 7, 11 இப்படி போயிட்டே இருக்குது. இதில் ஈவன் ப்ரைம் நம்பர் எத்தனை இருக்குன்னு நினச்சிங்க? ஒன்று தான் ஈவன் ப்ரைம் நம்பர். ஸோ அதனால தான் சிங்கிள்டன் செட்டுக்கு இது எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைனைட் செட். A set with a finite number of elements is called finite set. செட்டுக்குள்ள எலமெண்ட் எப்படி இருக்கணும்? ஃபைனைட்டாக இருக்கணும். அதான் ஃபைனைட்னா கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கணும். எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? கவுண்ட் பண்ண முடிகிற மாதிரி இருக்கணும். The set of family members கவுண்ட் பண்ண முடியலையா? ஸோ கவுண்டபிளாக இருப்பாங்க. அதனால இது ஃபைனைட் செட்டோட எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், த செட் ஆஃப் இன்டோர் ஆர் அவுட்டோர் கேம்ஸ் யூ பிளே. நீங்கள் விளையாடுற இன்டோர் அவுட்டோர் கேம்ஸில் என்னவாக தான் இருக்கும்? கவுண்டபிளாக தானே இருக்கும். உங்களால் கவுண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு, த செட் ஆஃப் கரிக்குலர் சப்ஜெக்ட்ஸ் யூ லேர்ன் இன் ஸ்கூலில் சப்ஜெக்ட் லேர்ன் பண்ணுறீங்க. 5 or 6 சப்ஜெக்ட் தான் லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ இது என்னது? ஃபைனைட் செட்டோட எக்ஸாம்பிள். செட் A = செட் ஆஃப் ஆல் எக்ஸ் such that x is a factor of 36. 36க்கு என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கும்? நீங்கள் இங்கே என்னென்ன ஃபேக்டர்லாம் இருக்கும்னு கண்டுபிடிக்க வேண்டாம். கவுண்டபிளா இல்லையா? கவுண்ட் பண்ண முடிஞ்சதுன்னா அது என்னது? ஃபைனைட் செட். ஸோ இது என்னது? கவுண்ட் பண்ண முடியும் இல்லையா? கவுண்ட் பண்ண முடியுதா இல்லையா? முடிஞ்சதுன்னா இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் ஃபைனைட் செட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், இன்ஃபைனைட் செட். A set which is not finite is called the infinite. ஸோ இன்ஃபைனைட் என்னது? நாட் ஃபைனைட். அதை கவுண்ட் பண்ண முடியாத எலமெண்ட்ஸாக இருக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், 5, 10, 15 எக்ஸெட்ரா போட்டாச்சு. ஸோ இதில் எவ்வளோ இருக்குன்னு நமக்கு தெரியாது. இட்ஸ் கோயிங் ஆன். ஸோ இட் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் இன்ஃபைனைட் செட். த செட் ஆஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆன் அ லைன். ஒரு லைன் ட்ரா பண்ணுறோம். அந்த லைனில் எத்தனை பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு நம்மளால் கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ ஃபைனைட்டாக இருக்கணும். ஃபைனைட்டாக இருந்தால் மட்டும்தான் அதை கவுண்ட் பண்ண முடியும். கவுண்ட் பண்ணி எழுதணும். அதுதான் என்னது? கார்டினல் நம்பர் ஆஃப் செட். ஓகே, கார்டினல் நம்பர் ஆஃப் செட் எப்படி டினோட் பண்ணணும்? இட் இஸ் டினோட்டட் பை n of a. எக்ஸாம்பிள் பார்த்தலாம். செட் ஏல சம் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. n of a. n of a என்ன அர்த்தம்? கார்டினல் நம்பர் ஆஃப் செட். கார்டினல் நம்பர் ஆஃப் செட் A. கார்டினல் நம்பர் ஆஃப் செட் A. செட் ஏல 1, 2, 3, 4, 5, 7, 9, 11 நம்ம இது வந்து ஃபைனைட். இது கவுண்டபிள். எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஸோ 8 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது. n of a = 8. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எத்தனைன்னு எடுத்து எழுதிட்டா அதுதான் கார்டினல் நம்பர் ஆஃப் செட். ஓகே, பாருங்கள், திங்கிங் கார்னர். இஃப் A = செட் ஆஃப் ஆல் 1 கமா இருக்கு இல்லையா? அது ஒன்று எலமெண்ட். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கமா இருந்ததுன்னா இது ஒரு எலமெண்ட், அடுத்து B ஒரு எலமெண்ட், அடுத்து கமா, அடுத்து B ஒரு எலமெண்ட், அடுத்து கமா இன்பிட்வீன் என்ன இருக்குது? கர்லி ப்ராக்கெட்டில் 4, 2. ஸோ இது ஒரு செட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு செட்டுக்குள்ளே XY Z. நெக்ஸ்ட்டு கமா, அடுத்து D, அடுத்து ஒரு செட்டுக்குள்ளே
டி. ஸோ இங்கே தான் முடியுது. ஓகே, ஸோ இந்த ஏங்கிற செட்டில் எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்குது? என் ஆஃப் ஏ, கார்டினல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் செட் ஏ. கவுண்ட் பண்ணலாமா? நம்ம செட்டாக இருந்ததுன்னா என்னவா இருக்கக்கூடாது? எந்த எலமெண்ட்டும் ரிப்பீட்டே ஆகக்கூடாது. இங்கே பாருங்கள், பார்க்கும்போது இது ரெண்டும் சேம் எலமெண்ட் ரிப்பீட் ஆகுதா? ஒரு எலமெண்ட்டை கேன்சல் பண்ணிடலாமா? ஸோ 1 2 3 இது ஒரு செட். இது என்னது? இது ஒரு செட்டுக்குள்ளே இருக்கிறதுனால இது ஒரு எலமெண்ட். ஓகே, 1 2 3 இது ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது, அப்போ இது ஒரு எலமெண்ட். ஸோ 1 2 3 4 5 6 இதுவும் டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இது தனியாக எலமெண்ட் டி, இது செட்டுக்குள்ளே டி இருக்குது. அப்போது 1 2 3 4 5 6 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் என் ஆஃப் ஏ செட். நெக்ஸ்ட் டைப் ஆஃப் செட் என்ன? ஈக்குவலன்ட் செட். 2 ஃபைனைட் செட். ஏபின்னு 2 செட் இருக்குது. அந்த 2 செட்டுமே என்னது? ஃபைனைட்னா கவுண்டபிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஓகே, விச் இஸ் செட் டு பி ஈக்குவலண்ட். 2 செட்டு எடுத்துக்கோங்க. அந்த 2 செட்லையும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து கவுண்ட் பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்படி இருந்ததுன்னா அந்த செட்டுக்கு பேர் என்னது? ஈக்குவலண்ட் செட். ஓகே, இஃப் தே கண்டெயின் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்னவா இருக்கணும்? இதில் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். ரெண்டுமே சேம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க, 2 பேரும் 2 சாக்லேட் எடுத்துக்கிறீங்க. ஓகே, சாக்லேட் நம்பர் ஆஃப் சாக்லேட் எவ்வளோ எடுத்துக்கிட்டீங்க? 2 எடுத்துக்கிட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் சேம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் செட் ஏ செட் பி ரெண்டுலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் கால்ட் ஈக்குவலண்ட் செட். ஈக்குவலண்ட் if set A and set B are equivalent set. ஓகே, ரெண்டுமே ஈக்குவலண்ட். அப்போ அதோட எலமெண்ட்ஸ்லாம் எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கணும். என்ன நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருந்தால் போதும். செட் ஏல என்ன எடுத்துக்கணும்? பால் பேட். செட் பியில் ஹிஸ்ட்ரி ஜியோகிரஃபி. இதுலேயும் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன இருக்குது? என் ஆஃப் ஏல 2 தான் இருக்குது. என் ஆஃப் பியில் எவ்வளோ இருக்குது? 2 தான் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்குது. திங்க் கார்னர். லெட் ஏ is equal to set of all x such that x is a color in national flag of India. இந்தியாவில் உள்ள நேஷனல் ஃப்ளாகோட கலர்ஸை செட் ஏல எடுத்துக்கிறோம். அண்டு செட் பியில் ரெட் ப்ளூ க்ரீன் எடுத்துக்கிறோம். ஆர் தீஸ் 2 செட்ஸ் ஆர் ஈக்குவலன். ஈக்குவலன்னா என்னன்னு சொன்னேன். இப்போ நான் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் சேமாக இருந்தால் போதும். பாருங்கள், என் ஆஃப் ஏல வந்து நேஷனல் ஃப்ளாகோட கலர்ஸ் என்ன? நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன? 3 கலர்ஸ் இருக்கும். ரைட்டா? ஓகே, சஃப்ரான், ஒயிட் அண்டு க்ரீன் 3 கலர்ஸ் இருக்கும். இங்கே என்ன இருக்குது? பியில் ரெட் ப்ளூ க்ரீன். இதில் என்ன இருக்குது? என் ஆஃப் பியில் எவ்வளோ இருக்குது? 3 இருக்குது. ஸோ என் ஆஃப் ஏலையும் 3 இருக்குது, என் ஆஃப் பிலையும் 3 இருக்குது. 2 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் எப்படி இருந்தால் போதும்? 2 ஈக்குவலாக இருந்ததுன்னா தட் இஸ் ஈக்குவலண்ட் செட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், எக்ஸாம்பிள் 1.4. ஈக்குவலண்ட் செட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. or p set b is equal to set of all x such that minus 3 is less than or equal to x is less than or equal to 0. That means x ஓட வேல்யூ எதுலேருந்து எது வரை இருக்குது? -3 -2 -1 0. இது எல்லா வேல்யூ இருக்குது. ஏன்னா ஈக்குவல் இருக்குது. இட் இஸ் இன்டிஜர்ஸ்னால் ஆல் நெகட்டிவ் 0 அண்ட் ஆல் பாசிட்டிவ். அதில் இந்த வேல்யூஸ் மட்டும்தான் என்னவா இருக்குது? செட் பியில் இருக்குது. பாருங்கள், கொடுத்துருக்காங்க. அண்ட் கியூ த செட் ஆஃப் ஆல் ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210 ப்ரைம் ஃபேக்டர்ஸ் என்னவோ அதெல்லாம் எடுத்துக்கணும். அதான் கியூவில் இருக்குது. இது 2 செட்டு ஈக்குவலான்னு கேட்குறாங்க. செட் பி நம்மளே எடுத்து எழுதிட்டோம். த ப்ரைம் ஃபேக்டர்ஸ் ஆஃப் 210 ஆர் 210 ப்ரைம் நம்பர்ஸ் எந்தெந்த நம்பர்லாம் ஃபேக்டராக இருக்கும்? 2 டேபிளில் வரும், 3 டேபிளில் வரும், 5 டேபிளில் வரும், 10 டேபிள் 7 டேபிளில் வரும். 10 டேபிளில் வராது. ஏன்னா 10 இஸ் நாட் அ ப்ரைம் நம்பர். ஓகே, அதனால 10ல் வராது. ஸோ 2 3 5 7 இது மட்டும்தான் 210 ப்ரைம் ஃபேக்டர்ஸ். இது பியோட வேல்யூஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இது நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் ஈக்குவலாக இருக்கும். இதில் 1 2 3 4 இருக்குது. இதுலேயும் 1 2 3 4 இருக்குது. ஸோ என் ஆஃப் பி ஈக்குவல் டு என் ஆஃப் கியூ. ஸோ போத் ஆர் ஈக்குவலன்ட் செட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஈக்குவல் செட். 2 செட்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல். 2 செட் வந்து ஈக்குவலாக இருக்கணும். எப்போ ஈக்குவலாக இருக்கும்? இஃப் தே கண்டெயின் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ். செட் ஏல என்ன எலமெண்ட் இருக்கோ அதுவே தான் பியில் இருக்கணும். நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும். இங்கே சாக்லேட் இருந்தால் செட் பிலையும் சாக்லேட் தான் இருக்கும். செட் ஏல பிஸ்கெட் இருந்தால் செட் பிலையும் என்ன தான் இருக்கணும்? பிஸ்கெட் தான் இருக்கணும். எலமெண்ட் சேமாக இருந்தால் மட்டும்தான் தட் இஸ் ஈக்குவல் செட். ஓகே, இன் அதர் வேர்ட்ஸ் இது இன்னொரு வேர்ட்ஸில் எப்படி சொல்லலாம்? ஏ அண்ட் பி ஆர் செட் டு ஈக்குவல். எப்போ பாருங்கள், எவ்ரி எலமெண்ட் ஆஃப் ஏ செட் ஏல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே என்ன இருக்கணும்? பிலையும் இருக்கணும். அதே மாதிரி செட் பியில் என்ன இருக்கோ அது எல்லாமே ஏலையும் இருக்கணும். ஓகே, இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை. ஏல இருக்கிறது மட்டும் தான் பியில் இருக்குது, பியில் இருக்கிறது ஏல இல்லைன்னு சொல்லக்கூடாது. ஏல இருக்கிறது பியில் இருக்கணும், பியில் இருக்கிறது ஏல இருக்கணும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். செட் ஏ இஸ் ஈக்குவல் டு 1 2 3 4. செட் பி இஸ் ஈக்குவல் டு 4 2 3 1. பாருங்கள், 1 2 3 4 அதுவே தான் ஆர்டர் மட்டும் இன்டர்சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ எக்ஸாக்ட்லி சேம் எலமெண்ட்ஸ் ஏ அண்ட் பியில் இருக்குது. ஸோ தீஸ் 2 செட்ஸ் ஆர் ஈக்குவல் செட்ஸ். ஓகே, திங்கிங் கார்னர் பார்க்கலாம். ஆர் த செட்ஸ் எம்டி செட் செட்டுக்குள்ளே ஒரு எலமெண்ட் 0 எலமெண்ட் இருக்குது அண்டு செட்டுக்குள்ளே எம்டின்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. ஆர் ஈக்குவலன். இந்த 3 எலமெண்ட்ஸ் 3 செட் கொடுத்துருக்காங்க. செட்டில் இது 1 2 3 கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ஈக்குவலான்ட்டான்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஈக்குவலன்னா என்ன? ஸோ ஏங்கிற செட்டில் என்ன மட்டும் இருக்குது? எம்டின்னு இப்படி இருக்குது. பிங்கிற செட்டில் என்ன இருக்குது? இப்படி ஒரு 0ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. சிங்கிற செட்டில் இப்படி ஒரு எலமெண்ட் இருக்குது. இப்போ நம்ம ஈக்குவலான்னு பார்க்க போகிறோம். இன்னும் ஒரு செட்டில் இதில் என்ன இருக்கோ அதுவே தான் அதில் இருக்கணும், இதில் என்ன இருக்கோ அதுவே தான் அதில் இருக்கணும். 3மே ஈக்குவலாக இல்லை. என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1, என் ஆஃப் பி இஸ் ஈக்குவல் டு 1, என் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 1. பாருங்கள், இதில் என்ன இருக்குது?
எம்டின்னு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது, எம்டி செட்டும் ஒரு எலமெண்ட் தான், அதனால 1. இது உள்ள 0ன்னு எலமெண்ட் இருக்குது, இது எப்படி எழுதலாம், இதுலேயும் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இது வேணால் இப்படி எழுதிக்கோங்க, உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ ஈக்குவலன்ட் செட். என்ன செட்டு? ஈக்குவல் செட்டா நாட் ஈக்குவல் செட், இட் இஸ் அன் ஈக்குவலன்ட் செட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். Note, if A and B are equal set, A set and B set equal. If A and B are unequal set, A set not equal to B set. எப்படி நோட்டேட் பண்ணுங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.5 போயிடலாம். ஆர் A set and B set equal sets. A and B sets are equal sets ஆன்னு கேட்குறாங்க. A செட்டில் என்ன இருக்குது பாருங்கள். செட் ஏல என்ன இருக்குது? எக்ஸுங்கிறது வரப்போது. எக்ஸ் என்னது? நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 to எக்ஸட்ரா. இங்கே என்ன தான் எடுக்க போகிறோம்? 4லேருந்து எடுக்க போகிறோம். செட் ஏ பாருங்கள், 4லேருந்து 8 வரையும் 4 5 6 7 8 கமா போட்டு தான் எழுதணும். பி செட் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க பாருங்கள். ஈக்குவல் செட் எக்ஸாக்ட்லி த சேம் எலமெண்ட்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். 4 இருக்கா? இருக்குது. 5 எஸ், 6 7 8. ஸோ A and B are equal set. ஓகே, யூனிவர்சல் செட் பாருங்கள். எஸ், யூனிவர்சல் செட் இஸ் a set which contains all the elements of all the sets under consideration and is usually notated by U. யூனிவர்சல் செட்டை எப்படி நோட்டேட் பண்ணணும்? யூன்னு நோட்டேட் பண்ணணும். ஓகே, யூனிவர்சல் செட்டை என்ன நம்மளே ஒரு கன்சிடர் பண்ண போகிறோம். யூங்கிற செட்டில் என்னென்ன ஒரு நேச்சுரல் நம்பர், ப்ரைம் நம்பர், ஓகே, அந்த மாதிரி நம்மளே யூனிவர்சல் செட்டில் எடுத்துக்க போகிறோம். பாருங்கள், எக்ஸாம்பிள், இஃப் யூ டிஸ்கஸ் அபவுட் த எலமெண்ட்ஸ் இன் நேச்சுரல் நம்பர் தென் யூனிவர்சல் செட் யூ. நம்ம என்னது யூனிவர்சல் செட்டை யூங்கிறது ஒரு நேச்சுரல் நம்பராக எடுத்துக்கலாம். அப்படின்னா என்னது? செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் யூ. பாருங்கள், இப்படி கூட எழுதலாம். யூங்கிறதுல என்ன எடுத்துக்க போகிறோம்? நேச்சுரல் நம்பர் எல்லாமே எக்ஸுக்கு போகுது. எக்ஸ் தான் யூனிவர்சல் செட்டாக கன்சிடர் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஓகே, பார்க்கலாம். இஃப் ஏங்கிற செட்டில் நம்ம 3 எலமெண்ட் மட்டும் எடுத்துக்கிறோம். எர்த், மாஸ் அண்டு ஜூபிட்டர். அண்ட் த யூனிவர்சல் செட் யூ இஸ் அ பிளானட் ஆஃப் சோலார் சிஸ்டம். பிளானட்டில் இருக்கக்கூடிய எல்லா சோலார் சிஸ்டத்தையும் எதில் எடுத்துக்கிறோம்? யூனிவர்சல் செட் யூன்னு எடுத்துக்கிறோம். பட் செட் ஏல என்ன எடுத்துக்கிறோம்? சம் எலமெண்ட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறோம். சப்செட்னா என்னென்னு பாருங்கள். let A and B be 2 sets if every element of A is also an element of B. ஏல என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ அது எல்லாமே எதில் இருக்கணும்? பிலையும் இருக்கணும். தென் ஏ இஸ் கால்டு த சப்செட் ஆஃப் பி. இது எப்படி நோட்டேட் பண்ணலாம் பாருங்கள். ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. ஏயில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் பியில் இருக்குது. ஓகே, சப்செட். ஸோ ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. இது எப்படி ரிட்டர்னில் எப்படி எழுதுனா இப்படி எழுதணும். ரீட் பண்ணும்போது ஏ இஸ் சப்செட் ஆஃப் பி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். செட் இது வந்து செட் ஏன்னு கூட எடுத்துக்கலாம். செட் ஏல ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. செட் பியில் என்ன இருக்குது? 1 2 3ன்னு ஒரு எலமெண்ட் இருக்குது. அப்போ செட் ஏ இஸ் சப்செட் ஆஃப் செட் பின்னு எழுதியிருக்காங்க. இதுக்கு இதுதான் மீனிங். பாருங்கள், செட் ஏல என்ன இருக்குது? 1ன்னு ஒரே ஒரு எலமெண்ட் இருக்குது. இந்த 1 செட் பியில் இருக்கா? இருக்குது. ஏல இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் செட் பிலையும் இருக்கணும். இருக்குது. இது எக்ஸாம்பிள் 1.6 பாருங்கள். ஓகே, இது எப்படி பண்ணலாம்? கண்டெய்னிங்னு கூட சொல்லலாம். ஆர் does not containing in each blank to make a true statement. ஓகே, இப்போ கீழே 2 சப்டிவிஷன் இருக்குது. இதில் இந்த சிம்பிள் வருமா, இந்த சிம்பிள் வருமா? சப்செட்டா நாட் சப்செட்டான்னு பார்க்க போகிறோம். 10 20 30 இது செட் ஏ ஒரு செட்டு, இது வேறு ஒரு செட்டு. இதில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் இதில் இருக்கா? 10 20 30 இருக்குன்னா நம்ம என்ன போட்டால் போதும்? கண்டெய்னிங், தட் இஸ் சப்செட். இந்த சிம்பிளை போட்டாச்சு. பிக்யூஆர் இங்கே இருக்கா? இல்லை. அப்போ டஸ் நாட் கண்டெய்னிங். ஸோ ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ. என்ன கேட்டிருக்காங்க? சப்செட்னா என்ன எழுதுறோம்? ஒரு செட்டில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் இங்கே என்ன பிரித்து எழுதணும். என்ன கொடுத்துருக்காங்க? செட் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி, காலி பிராக்கெட்ல ஏ கமா பி. எக்ஸாம்பிள் 1.7 பாருங்கள். ரைட் ஆல் த சப்செட் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ஏ கமா பி. இது எப்படி இருக்குது? செட்டுக்குள்ளே ஏ கமா பின்னு இருக்குது. எப்படி பிரித்து எழுதுன்னு பாருங்கள். சப்செட்னு ஒரு செட்டு கேட்டாங்கன்னா இதில் இருக்கக்கூடிய, இதை நம்ம லாஸ்ட்டாக சொல்கிறேன், இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டையும் செட்டாக பிரித்து எழுதணும். ஏங்கிறது ஒரு எலமெண்ட், அது ஒரு செட்டில் போடுங்க. கமா, அடுத்த எலமெண்ட் பி, அது ஒரு செட்டில் போடுங்க. அடுத்து இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குது? 2 எலமெண்ட் இருக்குது, அது ரெண்டையும் ஒரு செட்டில் போட்டுங்க. அடுத்து எம்டி செட் இஸ் ஆல்சோ ஏ சப்செட் ஆஃப் எவ்ரி செட். ஒரு செட்டுக்கும் எம்டி செட்டு தான் என்னதான் சப்செட். கண்டிப்பாக மறக்காமல் எம்டி செட்டை போட்டுருங்க. அப்போ ஃபஸ்ட்டே எம்டி செட்டை போட்டுருங்க. ப்ராப்பர் சப்செட்னா என்னென்னு பாருங்கள். லெட் ஏ அண்ட் பி பி 2 செட் இஃப் ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி அண்ட் ஏ நாட் ஈக்குவல் டு பி. இப்போது ப்ராப்பர் சப்செட்னா என்னென்னு பார்த்தேன் நான். சப்செட்னா நம்ம என்னென்னு பார்த்தோம், இப்படி பார்த்தோம். இதுதான் சப்செட். ஏ இஸ் அ சப்செட் ஆஃப் பி. ஓகே, பட் ப்ராப்பர் சப்செட்டாக இருந்தானா என்னென்னு பார்க்க போகிறோம்? ஸ்ட்ரிக்ட்லி, அவ்வளோதான். ஓகே, ஏ என்னவா இருக்கணும்? ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட் எல்லாமே பியில் இருக்கணும். பட் ஈக்குவலாக இருக்கணும்னு அவசியம் இருக்கும். இல்லை, ஏல இருக்கிறது மட்டும் இதில் பியில் இருந்தால் போதும். பட் எக்ஸஸாக பியில் இருக்கலாம். ஓகே, இது ஏ விட என்னவா இருக்கலாம்? பி பிகராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதான் மீனிங். 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும், நாட் நெசசரி. ஓகே, 2 பேரும் ஈக்குவலாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருந்தால் போதும். பட் சப்செட்னா என்னன்னு சொன்னேன், இதில் ஏல இருக்கிறது எல்லாமே பியில் இருக்கணும். பட் ஈக்குவலாகவும் இருக்கலாம், ஆர் மோராகவும் இருக்கலாம். ஓகே, then A is called the proper subset. Okay, example பாருங்க. A and B. A செட்ல 1 2 5, B செட்ல 1 2 3 4 5. A is a proper subset of B. A is subset of proper subset of B. பாருங்க, A ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்டும் B ல இருக்கான்னு பாருங்க. A ல இருக்கிறது 1 2 5 இருக்கு. Find set next one.
ஓகே, டிஸ்ஜாயின்ட் என்னது? ஜாயினே ஆகலை. அப்போ என்ன அர்த்தம்? காமன் செட்டே இல்லை, காமன் எலமெண்ட்டே இல்லை. டிஸ்ஜாயின் மீன்ஸ் ஜாயின்னா என்னது? 2 செட்டு ஜாயின் ஆகணும். இங்கே பாருங்கள், ரெண்டுமே ஜாயின் ஆகலை, டிஸ்ஜாயிண்டாக இருக்குது. செட் ஏயும் செட் பியும் காமன் எலமெண்ட்டே இல்லை. அப்போ என்ன எழுதலாம்? காமன் எலமெண்ட்டை இங்கே எப்படி டினோட் பண்ணலாம்? காமன் எலமெண்ட்டை இப்படி டினோட் பண்ணலாம். ஏ அண்ட் பிக்கு காமன் எலமெண்ட் இருக்கா? ஏ அண்ட் பி 2 செட்டுக்கு எதுவுமே காமனாக இல்லை, இங்கே இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. ஸோ இதை எம்டின்னு எழுதுகிறோம். இதுதான் டிஸ்ஜாயின்ட் செட். ஓகே, நோ காமன் எலமெண்ட்ஸ். எக்ஸாம்பிள், வெரிஃபை வெதர் ஏ செட் ஏல 20, 22, 23, 24, செட் பியில் 25, 30, 40, 45 ஆர் டிஸ்ஜாயின்ட் செட். வெரிஃபை பண்ணுங்கள், அந்த 2 செட்டும் டிஸ்ஜாயின்ட் செட்டா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள். ஆமாம், பார்த்தாலே தெரியுது பாருங்கள், 20, 22, 23, 25 இந்த நம்பர் எதுவுமே இதில் இல்லை. அப்போ 2 செட்டும் வேறு செட்டுனா காமன் எலமெண்ட்ஸே இல்லை. பாருங்கள், நம்ம எழுதுகிறோம் ஏ செட் இன்டர்செக்ட் பி செட் இருக்கா? இல்லை. ஓகே, ஸோ எம்டின்னு போட்டாச்சு. எம்டி செட் எப்படி எழுதலாம்? ஸோ இட் இஸ் ஏ டிஸ்ஜாயின்ட் செட். எம்டி செட்டுன்னு சொன்னாலே இட் இஸ் ஏ டிஸ்ஜாயின்ட் செட். ஓகே, பவர் செட்டுக்கு டெஃபினிஷன் பாருங்கள். சப்செட் ஆஃப் ஏ செட்டுக்குள்ளே போடணும். சப்செட்னா என்னன்னு சொன்னேன் நான் பாருங்கள். 2,3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 2,3யோட சப்செட் என்ன? எம்டி செட். எலமெண்ட் 2 ஒரு செட்டில் போடணும், 3 போடணும், 2,3. இங்கே என்ன கேட்டிருக்காங்க? பவர் செட் கேட்டிருக்காங்க. அப்போ பவர் செட்னா வித்தின் கர்லி ப்ராக்கெட்டில் இப்போ கண்டுபிடிச்ச எலமெண்ட் எல்லாத்தையும் கமால போட்டுருங்க. தட் இஸ் அ பவர் செட். ஓகே, பவர் செட் ஆஃப் பி ஆஃப்னு எழுதலாம். பவர் செட் எப்படி டினோட் பண்ணுறோம்? பவர் செட் ஆஃப் ஏ, இட் இஸ் டினோட்டட் பை பி ஆஃப் ஏ. செட் ஏ. ஓகே, செட் ஏ கொடுத்தாச்சு. ஏக்குள்ள ஒரு எம்டி செட், அப்புறம் இன்னொரு, இது ரெண்டுமே வேறு எலமெண்ட்டுப்பா. இது ஒரு எம்டிங்கிறது ஒரு எலமெண்ட், அடுத்தடுத்து இது வேறு எலமெண்ட். ஓகே, இது வந்து பவர் செட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. முதல்ல சப்செட் கண்டுபிடிங்க. இது முதல்ல எம்டி செட் ஒரு சப்செட், அண்ட் தென் கிவன் செட் இஸ் அ சப்செட். இது இருக்குது. அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவலாக போடணும். இது ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட், நெக்ஸ்ட் இது ஒரு இண்டிவிஜுவல் எலமெண்ட் போட்டாச்சா? ஓகே, இது எல்லாரும் எப்படி போடணும்? வித்தின் கர்லி ப்ராக்கெட்டுக்குள்ளே போடணும். போட்டால் இட் இஸ் அ பவர் செட். ஓகே, வேர்டிங்கில் பி ஆஃப் ஏன்னு எழுதலாம், இல்லை பவர் செட் ஆஃப் ஏன்னு எழுதிக்கலாம். லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் 1.9, ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் அண்ட் நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் ஆஃப் அ செட். செட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி XY Z எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு இந்த 2 நோட்ஸையும் யூஸ் பண்ண போகிறோம். வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி. சரி பாருங்கள், நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. என் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எம். எம்னா ஏதோ ஒரு நம்பராக இருக்கும். ஏன்னா ஏல எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கோ அதுதான் இங்கே எம்னு எடுத்துக்கிறோம். இந்த சம்மில் பாருங்கள், எக்ஸில் எத்தனை எலமெண்ட் இருக்குது? எக்ஸ் 6. ஸோ என் ஆஃப் எக்ஸ் இஸ் 6. ஓகே, தென் என் ஆஃப் பி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 2 power m. எம் தான் என்னது? 6. அப்போ என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ், ஏக்கு பதிலாக இங்கே எக்ஸ் இருக்குது. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் அதுதான் என் ஆஃப் பி ஆஃப் எக்ஸ் எழுதலாம், ஈக்குவல் டு 2 power m. என்னது? m வந்து இங்கே வந்து 6 ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ 2 power 6. 2 power 6னா 64. ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கண்டுபிடிக்கணும். n ஆஃப் p ஆஃப் x which is equal to 2 power m. m is the number of elements in a given set. Okay, next number of proper subset. Number of proper subset is number of subset minus 1. n of p of x minus 1. n of p of x is 64. That is 2 power 6. 64 minus 1 which is equal to 63. அதுதான் number of proper subset கொடுத்துருக்காங்க மேலே இருக்க நோட்ஸில். ஸோ n of p of a minus 1. ஓகே, இந்த ஒரு ஃபார்முலா போட்டால் கூட போதும். ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் சப்செட் கேட்டாங்கன்னா n of p of x is equal to 2 power m. நம்பர் ஆஃப் ப்ராப்பர் சப்செட் கேட்டாங்கன்னா ப்ரீவியஸ் ஆன்சர்லேருந்து -1 சப் பண்ணி போட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.